அனைவருக்கும் வணக்கம். நேற்று நம்ம டேப் டெஸ்ட்டுடைய எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்டு இருந்தோம். 45 கேள்வி தான் பார்த்துருந்தோம். அதுக்குள்ளே மழையின் காரணமாக கண்டினியூ பண்ண முடியல. அதை இப்போ கண்டினியூ பண்ணலாம். சரியா? 44 வரைக்கும் பார்த்துடணும். இப்போ 45லேருந்து பார்க்கலாம். 45 சரியா? 17 கீழ்கணக்கு நூல்களில் பாடல் கொடுத்துட்டு அதுக்கான நூல்களை கேட்டிருந்தாங்க. பட் ஆனால் இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுது. சரியா? திரிகடிகம் 100 நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். சிறுபஞ்ச மூலம் வந்து நம்ம என்னன்னு படிச்சிருப்போம். 97 வெண்பான்னு படிச்சிருப்போம். இங்கே 97 வெண்பாவே இல்லை. சரியா? நான்மணிக்கடிகை நம்ம 104ன்னு படிச்சிருப்போம். ஸோ 104 இருக்குது. ஏலாதி நம்ம 81 வெண்பான்னு படிச்சுக்கிறோம். 81 இங்கே இல்லை. ஸோ நம்ம தெரிஞ்சது இருக்கப்போ திரிகடகம் 100, நான்மணிக்கடிகை 104. ஸோ ஏக்கு 4, சிக்கு 2. ஸோ இது பொருந்தது. ஸோ ஆப்ஷன் டி. அப்போது சிறுபஞ்ச மூலம் இங்கே 102ஆகவும் ஏலாதி 80ஆகவும் கொடுத்துருக்காங்க. சரியா? ஒருவேளை ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்டிருக்கலாம். அதனால் இவங்க அதை கொடுத்துருக்கு அப்படியே டிட்டோவாக எடுத்துருக்கலாம். சரியா? ஸோ ஆக்சுவலாக நம்ம படித்தது திரிகடுகம், ஆசாரக்கோவை, முதுமொழி காஞ்சி 3மே 100ன்னு படிச்சிருப்போம். சிறுபஞ்ச மூலம் 97ன்னு படிச்சிருப்போம். ஏலாதி 81ன்னு படிச்சிருப்போம். சரியா? 46வது பாடல். எந்த நூலில் உள்ள ஒவ்வொரு பாடலின் இறுதிச் சொல்லும் அட்களத்து என்று முடிகிறது? ஸோ முக்கியமானது அட்களத்து. 17 கீழ்கணக்கு நூலில் ஒரே ஒரு புறநூலாக என்ன படிச்சிருப்போம்? களவழி 40 படிச்சிருப்போம். சரியா? 17 கீழ்கணக்கில் 18மே 11 நீதி நூல், 6 அகம், ஒரே ஒரு புறம் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா? அதில் ஒரே ஒரு புறம் களவழி 40. சரியா? அதுதான் அட்களத்து. என்ன போர்க்களத்துன்னு அர்த்தம். சரியா? அட்களத்துனா என்ன? போர்க்களத்து. களவழி 40 பாடல்கள் எல்லாத்துலேயுமே அட்களத்துன்ற வரி கடைசியாக இடம்பெறுது. சரியா? கூகுளில் போய் பண்ணிங்கன்னா எல்லா பாடலும் அட்களத்துன்னு தான் தெரியும். அடுத்து 47வது கேள்வி. வள்ளலார் குறித்த கூற்றுகளை காண்க. சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தை தோற்றுவித்தாரா? ஆமாம், தோற்றுவித்தார். சத்திய தர்மசாலையை தொடங்கி வைத்தார். ஆமாம். வள்ளலார் எழுதிய உரைநடை நூல் ஒழிவில் ஒடுக்கம். சரியா? ஒழிவில் ஒடுக்கமா? ஒழிவில் ஒடுக்கம் அவர் பதிப்பிச்சிருந்திருப்பார். சரியா? உரைநடை நூல்கள் என்ன? ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம். இது 2 தான் அவருடைய உரைநடை. சரியா? ஒழிவில் ஒடுக்கம் அப்போ யார் தானே? அதுவும் அவர் தான். அவர் பதிப்பித்த நூல் அது. சரியா? இப்போ 1, 2 கரெக்டு, 3 மட்டும் தவறாக இருக்கும். சரியா? ஆப்ஷன் டி. ஸோ சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம். சரியா? ஃபஸ்ட்டு இது சமரச வேத சங்கம் தான் உருவாக்கியிருப்பார் 1865. 1856 ஃபஸ்ட்டு உருவாக்கியிருப்பார். அதை சமரச சுத்த சன்மார்க்க சங்கம்ட்டு 1865 பெயர் மாற்றிருப்பார். சரியா? சத்திய தர்மசாலை. சரியா? 1867. தர்மசாலையை 1867. ஓகேவா? இன்னொன்று சத்திய ஞான சபை ஒன்று உருவாக்கியிருப்பார். 1872 உருவாக்கியிருப்பார். சரியா? இன்றைக்கும் சத்திய தர்மசாலை இயங்கிட்டு தான் இருக்குது இல்லையா? ஓகே. இதில் 3வது மட்டும் தப்பாக இருக்குது. வள்ளலாரின் எழுதிய உரைநடை நூல் வந்து ஒழிவில் ஒடுக்கம் கிடையாது. அது அவருடைய பதிப்பித்த நூல். சரியா? அடுத்து 48. தமிழ் கவிஞர்களில் அரசியல் இயக்கங்களில் அதிகமாக ஈடுபாடு கொண்டிருந்தவர் யார்? சரியா? இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். சரியா? பாரதிதாசன் வந்து 1954 புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினராகவே இருந்திருக்கார். நாமக்கல் கவிஞர் காங்கிரஸ் பேரியக்கத்தோடு நெருங்கிய தொடர்பு கொண்டவர்.
சரியா, காங்கிரஸ் கவிஞர்னே நாமக்கல் கவிஞருக்கு ஒரு பேர் இருக்குது. திருவிக்கா, திருவிக்காவும் நிறைய அரசியல் ஈடுபாடு கொண்டவர் தான். சரியா, இப்போ இந்த 3 பேரில் யார் நம்ம சூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் டவுட்டபுளாக தான் இருக்கும். சரியா, அரசியல் இயக்கங்கள், அரசியலில் ஈடுபாடு கொண்டு இருந்தவர்னு கேட்டால் பாரதிதாசன் சொல்லலாம். இயக்கங்கள்னு கேட்கும்போது திருவிக்காவும் நாமக்கல் கவிஞரும் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். பட் ஆனால் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா திருவிக்கா தான். சரியா சரியா ஸோ நம்ம திருவிக்காவை பார்த்தோம்னா மேடை தமிழின் முன்னோடி. சரியா, காந்தி தமிழகம் ஒருபோதெல்லாம் அவருடைய பேச்சை மொழிபெயர்த்தவர் வந்து நம்ம திருவிக்கா தான். உரைநடை எழுதுவது எனது தொழில் அப்படின்னு சொன்னது யாருன்னா அதுவும் நம்ம திருவிக்கா தான். சரியா, நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன்ற அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் யாருன்னா இவர் தான். சரியா, அடுத்து 49வது ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தேர்க. கார் பருவத்தில் நன்றாக விளைந்தும் தானியங்களின் விலை குறையாமல் இருந்தது. சரியா, அதே தான் நாவலும் கொடுத்துருக்காங்க, கார். சரியா, ஸோ கார் அகப்பொருள் இலக்கணத்திலேருந்து வந்திருக்கு. கார்காலம். சரியா, ஆவணி புரட்டாசி படிச்சிருப்போம். ஸோ சின்ன இரு தான் வரணும். ஸோ பெரிய இரு வந்திருக்கு, அப்போ டி கேன்சல். பருவத்தில், பருவம்ன்றது சின்ன ரூ தான் வரணும், பெரிய ரூ வரக்கூடாது. சரியா, அப்போ ஏற்கனவே டி கேன்சல், இப்போ பி கேன்சல். இதுவும் இல்லை, இப்போ இதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா அடுத்து ஏஓ சிஆஓ தான் இருக்கணும். சரியா, அடுத்து நன்றாக விளைந்தும். தானியங்கள், தானியம்ன்றது சின்ன நீ தான் வரணும், தானியத்துக்கு சின்ன நீ தான் வரணும். ரெண்டுத்துக்குமே சின்ன நீ தான் வருதா. அடுத்து விலை குறையாமல் இருந்தது. குறையாமல். சின்னரை வரக்கூடாது இல்லையா, பெரிய ரே தான் வரணும். ஸோ ஆன்சர் ஏ தான். சரியா, 50வது கேள்வி பாருங்கள். சரிந்து இலக்கண குறிப்பு அறிக. சரிந்து பூ வந்துருச்சு, வினையச்சம் இதிலே கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லையா. ஐம்பத்தி ஓராவது கேள்வி. சரியான முறையில் அமைந்த அகர வரிசையை தேர்க. சரியா, அகர வரிசைன்னு கொடுத்துட்டாங்க. என்ன வருது, தா சா தன்னு தா வருது, இங்கே சே. ஸோ சி அல்லது டி தான் வரணும். செயப்பாட்டு வினை செய்வினை வருமா, செய்வினை செயப்பாட்டு வினை வருமா? சரியா, ஸோ செய்வினை தான் வரணும். செய்வினைக்கு அப்புறம் தான் செயப்பாட்டு வினை வரணும் இல்லையா. ஆப்ஷன் டி. 52வது கேள்வி. அறவினை யாதெனில் கொல்லாமை கூறல், பிறவினை எல்லாம் தரும். அறவினை யாதெனில் கொல்லாமை கூறல், பிறவினை எல்லாமும் தரும். தொடைநயம் கேட்டிருக்காங்க. சரியா, என்ன வந்திருக்கு, சீர் எதுகை அடி எதுகை. சீர் எதுகை இருக்கா, இல்லையே. அடி எதுகை இருக்கா, அடி எதுகை மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சீர் எதுகை கொடுத்துருக்காங்களா, ஏ கிடையாது. சீர்மோனை அடி எதுகை, சீர்மோனை இருக்கா, இல்லை. ஸோ அதுவே கிடையாது. அடுத்து டி பாருங்கள், அடி மோனை, அடி மோனையும் கிடையாது. ஸோ இருக்கிறது அடி எதுகை மட்டும்தான். ஸோ ஆப்ஷன் சி, 52 சி. ஸோ 53வது கேள்வி பாருங்கள். கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல, இந்த ஊமைக்கேற்ற பொருளை தேர்க. சரியா, கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போலனா அது எதிர்பாராத நிகழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அப்படி கிடையாது, தற்செயல் நிகழ்வுன்னு சொல்லலாம். ஓகேவா, ஐம்பூதங்களில் ஒன்று தானே நீர். ஸோ அதனால் கிணறு வெட்ட ஐம்பூதங்களின் ஒன்றான நீர் தானே வருது. ஸோ அதை தற்செயல் நிகழ்வாகவும் சொல்லலாம். சரியா, கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல, இது வந்து தற்செயல் நிகழ்வு தான். சரியா, ஐம்பூதங்களில் ஒன்று தான் நீர் என்பதால் நம்ம தற்செயல் நிகழ்வாகவே எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து 54வது கேள்வி.
காணல் வரி, குடிமக்கள் காப்பியம், மேற்கண்ட படைப்புகளை படைத்தவர் யார்? காணல் வரி இது 2018 குரூப் 2ல் ஒரு மேட்ச் த ஃபாலோவிங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சரியா, அதை படிச்சிட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். தேப்போ மீனாட்சி சுந்தரம். சரியா, இவர் நம்ம சிலபஸில் இருக்கார், ஒரு முக்கியமான நபரும் கூட. சரியா, நம்ம தேப்போ மீனாட்சி சுந்தரம் ஐயாவை பற்றி சொல்லணும்னா தமிழ் மொழி ஆய்வில் முன்னோடியாக கருதப்படுறார். சரியா, தமிழ் மொழியியல் ஆய்வின் முன்னோடி யாருன்னு கேட்டால் நம்ம தேப்போ மீனாட்சி சுந்தரத்தை சொல்லலாம். 1923 உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக இருந்திருக்காரு. 1924 வந்து மாநகராட்சி உறுப்பினராக இருந்திருக்காரு. 10 பாட்டு ஆய்வு நூலை வந்து எழுதியிருக்காரு. சரியா, அடுத்த கேள்வி போகலாமா? ஸோ காணல் வரி, குடிமக்கள் காப்பியம் இதோடைய ஆசிரியர் யாருன்னா தேப்போ மீனாட்சி சுந்தரம். சரியா, வள்ளுவரும் மகளிரும் அப்படின்னு கூட ஒரு நூல் எழுதியிருக்காரு, அதுவும் ரொம்ப முக்கியமான நூல். சரியா, அடுத்து போகலாமா? அடுத்த கேள்வி 55. என் வாழ்க்கை போர் என்னும் சுயசரிதையை இயற்றியவர். ஓகேவா, யாரு? சி இலக்குவனார். இந்த சி இலக்குவனார் யார்? இவரும் நம்ம சிலபஸில் இருக்கார். சரியா, இவருடைய பேர் வந்து லக்ஷ்மணன்றது தான் இவருடைய பெயர். ஓகேவா, அது இலக்குவன்னு தன் பெயரை மாற்றிக்கிட்டார். சரியா, தமிழ் படுத்திக்கணும்னு சொல்லிட்டு இல்லையா. இவருடைய புனைப்பெயர் தொல்காப்பியன் என்ற புனைப்பெயர் வந்து இவருக்கு இருக்கு. சரியா, தொல்காப்பியன் என்ற புனைப்பெயர் கொண்டு அழைக்கப்படுறார். தமிழ் பாதுகாப்பு கழகம் என்னும் ஒரு கழகத்தை 1962 வந்து தோற்றுவிக்கிறார். 1962 தமிழ் பாதுகாப்பு கழகம். 1962 தோற்றுவிக்கிறார். சரியா, என் வாழ்க்கை போர் என்ற சுயசரிதையை வந்து எழுதியிருக்கார். சரியா, முத்தமிழ் காவலர், பயிற்சி மொழி காவலர் அப்படின்லாம் நம்ம இலக்குவனாரை சொல்கிறோம். சரியா, முத்தமிழ் காவலர், பயிற்சி மொழி காவலர் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, ஸோ இந்த கொஸ்டின் முக்கியமானது, நம்ம சிலபஸில் இருக்கக்கூடியதும் கூட. என் வாழ்க்கை போர் என்னும் சுயசரிதை சி இலக்குவனார் எழுதினார். சரியா, அடுத்து 56. வேதநெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க தோன்றியவர் யார்? சரியா, ஸோ வேத வேள்விகளை வாதிலில் வென்ற ஒரு நபர் இருக்கார். சரியா, இது வேத வேள்விகள்லாம் வந்து சும்மா அதெல்லாம் ஏமாத்து வேலை அப்படின்லாம் சொல்லிட்டு தெரிஞ்சவங்க. அவங்கள வந்து வாதாடி வென்றவர் யாருன்னா நம்ம திருஞான சம்பந்தர். சரியா, இவர் தான் வேதநெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க தோன்றியவர். சரியா, அது இல்லைன்னு சொன்னவங்கலாம் வாதால வென்றவர் வந்து நம்ம திருஞான சம்பந்தர். சரியா, முதல் 3 பாடல்களை பாடியவர் இவர் தான். சரியா, அடுத்து 57 போகலாம். நம்ம திருஞான சம்பந்தர் வந்து ஆளுடன் பிள்ளைன்னு நம்ம சொல்கிறோம். பிள்ளை பாதை பெருமாள் பாதை நம்ம சேக்கிழாரில் வரும். சரியா, சேக்கிழாரில் அதிகமாக பாடப்பட்ட பாடல் இவர் தான் இல்லையா. பாதி பாடல் வந்து திருஞான சம்பந்தர் பற்றியே பாடிடும். திருநாவுக்கரசு ஆளுடைய அரசுன்னு சொல்கிறோம். 4, 5, 6 தேவார பாடல்களை பாடியவர். சுந்தரர் 7வது திருமுறையை பாடியவர். சரியா, 3 பேரும் மூவர் முதலியர்னு சொல்லுவாங்க. மாணிக்க வாசகர். சரியா, சுந்தரர் வந்து என்னன்னு சொல்லுவாங்க? தம்பிரான் தோழர் சொல்லுவாங்க. தம்பிரான் தோழர் என்று அழைக்கப்படுவர் யாருன்னு முன்னாடி நம்ம பார்த்தணும் இல்லையா. சரி, ஓகே. 57. பொறுத்துக. குருதி புனல், அகல் விளக்கு, அஞ்ஞாடி, சமுதாய வீதி. சரியா, இது நமக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா அகல் விளக்கு. அகல் விளக்கு யாரு? மு வரதராஜன், நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. ஸோ பிக்கு 3 இருக்கா? ஸோ இதை நம்ம 2 மட்டும்தான் ஒமிட் பண்ணுற மாதிரி இருக்குது. அடுத்து அஞ்ஞானி பூமணி நல்லா தெரியும். சிக்கு 2, 3, 2. ஸோ இங்கே 2 வந்து வருது.
ஸோ இந்த அஞ்ஞாடி வந்து 2014 சாகித்ய அகாடமி விருது பெற்றது. சரியா? ஸோ இப்போ 3-2. ஸோ சி அல்லது டியாக தான் இருக்கணும். சரியா? குருதிப்புனல் இந்திரா பார்த்தசாரதியா நான் பார்த்தசாரதியான்னு ஒரு சந்தேகம் வந்துருக்கும். சரியா? குருதிப்புனல் இந்திரா பார்த்தசாரதி தான். சரியா? சமுதாய வீதி நான் பார்த்தசாரதி. ஸோ ஆப்ஷன் சி. ஓகேவா? குருதிப்புனல் இந்திரா பார்த்தசாரதி, அகல்விளக்கு மு வரதராஜன், அஞ்ஞாடி பூமணி, சமுதாய வீதி நான் பார்த்தசாரதி. சரியா? ஆப்ஷன் சி. 58 போலாமா? 58வது கேள்வி பாருங்க. காமராஜர் குறித்த கூற்றுகளை காண்க. நிலச்சீர்திருத்தம் இவரால் கொண்டு வரப்பட்டது. நிலச்சீர்திருத்தம் கொண்டு வந்தாரா நம்ம காமராஜர்? ஆமாம், கொண்டு வந்தார். 1961 நில சீர்திருத்தம் கொண்டு வந்தார். 5 பேர் கொண்ட குடும்பத்துக்கு 30 ஏக்கர் வரைக்கும் நிலம் வந்து வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையா? அடுத்து கட்டாய கல்வி இவர் காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆமாம், கட்டாய கல்வி அறிமுகப்படுத்தப்பட்டது. 58 ஆப்ஷன் ஏ சரி. சரியா? அடுத்து 58 நிகண்டுகளில் மிக பழமையானது எதுன்னு கேட்குறாங்க. சரியா? சேந்தன் திவாகரம், சூளாமணி நிகண்டு, இது ரெண்டுமே நமக்கு கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. சரியா? சேந்தன் திவாகரம் நிகண்டு தான் வந்து மிக பழமையானது. சரியா? சூளாமணி நிகண்டு வந்து சிறந்த நிகண்டு அப்படின்னா சூளாமணி நிகண்டு. சரியா? ஸோ ஆப்ஷன் பழமையானதுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ சேந்தன் திவாகரம் நிகண்டு தான் மிக பழமையானது. மிகவும் சிறந்த நிகண்டுன்னு கேட்டால் தான் சூளாமணி நிகண்டு. சூளாமணி நிகண்டு எழுதினவர் யாருன்னா மண்டலபுருடர் அப்படின்றவர் தான் சூளாமணி நிகண்டை ஏற்றிருக்காரு. ஸோ பழமையானதுன்னா சேந்தன் திவாகரம், சிறந்ததுன்னு கேட்டால் சூளாமணி நிகண்டு. சரியா? ஸோ 60 கூற்று பாருங்க. தென்னாப்பிரிக்க வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும். தென்னாப்பிரிய சத்தியாகிரகத்தில் காந்தியடிகள் சொல்லியிருக்கார். கரெக்ட். துயரங்களை தாங்கிக் கொண்டு ஆட்சி கடமைகளை அழகுற ஆற்றக்கூடிய வீராங்கனை என மக்களால் புகழப்பட்டவர் வேலுநாச்சியார். வேலுநாச்சியாரா? இல்லை. யாரு? ராணி மங்கம்மாள். கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையே அமைந்த நெடுஞ்சாலை மங்கம்மாள் சாலை என்று அழைக்கப்படுகிறது. சரியா? இது கரெக்ட். ஸோ 1, 3 கரெக்ட். ஸோ கூற்று இதில் 2 மட்டும்தான் தப்பு. சரியா? கணவனையும் இழந்து அடுத்து மகனையும் இழந்து கடைசியாக பேரனால் திரும்ப காப்பாற்றாளர் ஆகிறாங்க இல்லையா? ஸோ அதனால தான் துயரங்களை தாங்கிக் கொண்டு ஆட்சி கடமைகளை அழகுற ஆற்றக்கூடிய வீராங்கனைன்னு சொல்லிட்டு நம்ம மக்களால் புகழப்பட்டவர் ராணி மங்கம்மாள். சரியா? தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி, அதுவும் நம்ம ராணி மங்கம்மாள் தான். சரியா? ரெண்டும் முக்கியமான கேள்விகள் ராணி மங்கம்மாவை பற்றி. சரியா? அடுத்து 61 பொறுத்துக. பொருந்தாத இணையை கேட்குறாங்க. சரியா? இதில் எந்த இனம் பொருந்தலைன்னு பார்ப்போம். குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ். சரியா? முதல் பிள்ளைத்தமிழ் குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ். எழுதினது ஒட்டக்குத்தர். ஸோ ஃபஸ்ட் இணை கரெக்ட். மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ். மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் எல்லாமே நம்ம குமரகுருபரர் தான். சரியா? ஸோ செகண்டும் கரெக்டாக இருக்குது. 3வது திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ், பகழிக்குத்தர் தான். சரியா? காந்தியம்மை பிள்ளைத்தமிழ், மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் கிடையாது. இது அழகிய சொக்கநாத புலவர் இயற்றியது தான் காந்தியம்மை பிள்ளைத்தமிழ். சரியா? அழகிய சொக்கநாத புலவர் காந்தியம்மை பிள்ளைத்தமிழை இயற்றினார். இது ஒன்று தெரிஞ்சிருந்தா கூட நம்ம எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிடலாம். சரியா? 62வது கேள்வி பாருங்க. விடைக்கேற்ற வினாவை தேர்க. விடை: எறும்பு உயிர் பிழைக்க பாடுபடுகிறது. எறும்பு உயிர் பிழைக்க பாடுபடுகிறது. ஸோ இதுக்கான கேள்வி என்னவாக இருக்கும்? எறும்பு எப்படி பாடுபடுகிறது? கிடையாது. எறும்பு எதனால் பாடுபடுகிறது? எதனால்? அதுவும் வராது. எறும்பு யாருக்காக பாடுபடுகிறது? அப்படியும் வராது. எறும்பு எதற்காக பாடுபடுகிறது? உயிர் பிழைக்க பாடுபடுகிறது. ஸோ ஆப்ஷன் டி. சரியா? 63வது பாருங்க. புலவர்கள் தமிழை போற்றி வளர்த்தனர். தொடர் வகையை அறிக. சரியா? புலவர்கள் தமிழை போற்றி வளர்த்தார்கள்.
தன்வினை வராது. போற்றி வளர்க்கிறார்கள் அப்படின்றாங்க. சரியா, அது தன்வினை வராதுல்ல, தான் சொல்கிற மாதிரி இல்லை. உடன்பாட்டு தொடர். சரியா, போற்றி வளர்க்கிறார்கள் அப்படின்றது எப்படி உடன்பாடாக வரும்? உடன்படுற மாதிரி இது இல்லை. ஸோ செய்வினை தொடர். ஓகேவா, செய்வினை. புலவர்கள் தமிழை போற்றி வளர்த்தார்கள் இல்லையா, போற்றி வளர்த்தார்கள், வளர்த்தனர். ஸோ செய்வினையில் வரும். போட்டுறாங்கல்ல, அது செய்கிற செயல் தானே அது. ஸோ ஆப்ஷன் சி 63வது செய்வினை தொடர். சரியா, வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் வந்தால் அது செயற்பாட்டாக வரலாம். சரியா, அடுத்து 64வது கேள்வி பாருங்க. பழங்களை விடவும் நசுங்கி போனது அடுத்த மனிதர்களின் மீதான அக்கறை. சரியா, 9ஆம் வகுப்பு பழைய புது புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, நம்ம கல்யாண்ஜி கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இந்த தக்காளி பழம் சிந்தி சைக்கிள்லேருந்து சிந்தும், பார்க்குறவங்கலாம் பார்த்தும் பார்க்காத மாதிரி போகிறாங்க இல்லையா. ஸோ அதுதான் ரொம்ப அழகாக படம் போட்டு அழகாக அந்த கவிதை இருக்கும். சரியா, பழங்களை விடவும் நசுங்கி போனது அடுத்த மனிதர்களின் மீதான அக்கறை அப்படின்ட்டு நம்ம கல்யாண்ஜி அவர்கள் சொல்லியிருப்பார். ஸோ அடுத்து போகலாம். 65 பத்துப்பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல். சரியா, எது குறைந்த அடிகளை உடையது? எல்லாருக்குமே நல்லா தெரியும், முல்லைப்பாட்டு குறைந்த அடிகளை உடையது. ஸோ எத்தனை அடிகளை கொண்டது? 103 அடிகளை கொண்டது. ஆசிரியர் நப்பூதனார். சரியா, திருமுருகாற்றுப்படையும் நெடுநல்வாடையும் ஒருத்தது. ஸோ 317, நெடுநல்வாடை 188. சரியா, இது ரெண்டுத்தையுமே நக்கீரர் தான் ஏற்றிருப்பார். சிறுபான் ஆற்றுப்படை 269. 261 ஒன்று வரும், அது குறிஞ்சிப்பாட்டு. சரியா, ஸோ அடியளவால் சிறியது முல்லைப்பாட்டு, அடியளவால் பெரியது எது? மதுரை காஞ்சி தான் இல்லையா, 782. அடுத்து பெருமாள் திருமொழியின் ஆசிரியர் யார்? குலசேகர ஆழ்வார். எல்லாருக்குமே நல்லா தெரியும். பெருமாள் திருமொழியில் இடம்பெற்றுள்ளது 105 பாடல்கள். ஸோ பெருமாள் திருமொழி 5வது திருமொழியாக இருக்குது. ஸோ குலசேகர ஆழ்வாருடைய காலம் 8ஆம் நூற்றாண்டு. சரியா, பழைய புக்கில் 9ஆம் நூற்றாண்டு கொடுத்துருக்காங்க, ஆனால் புது புக்கில் 8ஆம் நூற்றாண்டுன்னு கொடுத்துருக்கிறதால நம்ம புது புக்கையே எடுத்துக்கலாம். சரியா, அடுத்து 67 திருவிளையாடற் புராணத்தில் கூடற்காண்டம் எத்தனை படலங்களை கொண்டுள்ளது? சரியா, திருவிளையாடற் காண்டம் புராணம் 3 காண்டங்களை கொண்டுள்ளது. என்னென்ன? மதுரை, கூடல், திருஆலவாய். சரியா, அப்படின்னு 3 காண்டங்களை கொண்டது. சரியா, மதுரை 18, கூடல் 30. சரியா, அப்போ ஆப்ஷன் டி மதுரை, கூடல், திருஆலவாய். திருஆலவாய் தான் 16. சரியா, மொத்தம் 3 காண்டங்கள், 64 படலம், 33, 63 பாடல்கள். சரியா, திருவிளையாடற் புராணம். ஓகேவா, அடுத்து போலாமா? மைட் இஸ் ரைட் இத்தொடருக்கு பொருத்தமான பழமொழியை தேர்க. மைட் இஸ் ரைட் அப்படின்னா வல்லான் வகுத்ததே வாய்க்கால் அப்படிங்கிறது தான். ஸோ வலிமையானவன், மைத்துன்றது வலிமை அப்படிங்கிறது போகிறோம். வலிமையே வெல்லுங்கிற மாதிரி, பலா இருக்கிறவன் எல்லாத்தையும் செஞ்சுக்கிறான் அப்படின்றாங்க இல்லையா, அந்த ஒரு பாசிபிலிட்டியில் வருது. ஸோ பருவத்தே பயிர் செய்கின்றது இயர்லி சா இயர்லி நவ் அப்படின்னு வரும். சரியா, ஒற்றுமையே வலிமை எல்லாரும் தெரியும். யூனியன் இஸ் ஸ்ட்ரென்த்து, காலம் பொன் போன்றது, டைம் இஸ் கோல்டு. சரியா, இது ரெண்டுமே கன்ஃபார்மாக ஒதுக்கிட்டு இருப்பீங்க. பருவத்தே பயிர் செய்யும், வல்லான் வகுத்ததே வாய்க்காலத்தை கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். இப்போ தெளிவாக படித்தவங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கும். சரியா, 69 போலாமா?
69 கம்பர் யாருடைய அவைக்கள புலவராக இருந்தார்? சரியா, இதுவும் 2ஆம் குலோத்துங்க சோழன் தான். சரியா, கம்பர், சேக்கிழார் இவங்க 2 பேருமே 2ஆம் குலோத்துங்க சோழனின் அவைக்கள புலவராக தான் இருந்தாங்க. 1ஆம் குலோத்துங்க சோழன் அவைக்கள புலவராக இருந்தது யார்? ஜெயங்கொண்டார் மட்டும்தான். சரியா, அடுத்து தன்னிழல் தங்கவே தாய்மை மீதுர நன்னரில் வலிய சென்னாய் ஒய்க்குமே என்ற இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் இது. சரியா, ஸோ கலிங்கத்து பரணியில் கூட இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் சாங் வந்து ஒன்று இருக்கும், பாடல் வந்து ஒன்று இருக்கும். சரியா, படித்தவங்களுக்கு நல்லா கன்ஃபியூஷன் ஆகிறது எதுனா கலிங்கத்து பரணியா ராவண காவியமானு தான் ஒரு கன்ஃபியூஷன் வந்துருக்கும். இது ரெண்டுத்தையும் ஈஸியாக ஒமிட் பண்ணிருப்பீங்க. சரியா, ஆனால் இந்த பாடல் எக்ஸாக்டாக வந்து ராவண காவியத்தில் அமைந்த பாடல் தான். கலிங்கத்து பரணியில் பார்த்தோம்னா ஒரு மான் வந்து பாலை நிலத்தில் தண்ணி கிடைக்காம ரொம்ப நொந்து நூலாக இருக்கும். அப்போ வந்து சென்னாய் வாயில் வந்து எச்சிலை கூட குடிக்க முற்படுற அளவுக்கு அதுக்கான தாகம் இருக்கும் அப்படின்னு படிச்சிருக்கோம். கலிங்கத்து பரணியில் வரும் அந்த பாடல். ஓகேவா, அதனால் அந்த சென்னாயின்னு பார்த்தோம்னே கலிங்கத்து பரணியோன்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்து வந்திருக்கும். ராவண காவியம்னு பார்த்தோன்னா மன்னிய முதுவையில் வலை வாய்வுரி இந்நிலம் குருளை மிக்க இணைந்து வெம்பிட தன்னிடல் தங்கவே தாய்மை மீதுர நன்னீரில் வலிய சென்னாய் உரைக்குமே. இது வந்து ஒரு பாலை நிலத்தில் செந்நாய்க்குட்டி வந்து ரொம்ப வெயிலின் காரணமாக நிற்க முடியல. ஸோ அதனால் அந்த குட்டியை வந்து தாய் வந்து தன்னிடலில் வச்சு தான் வருந்தி தன் குழந்தையை வந்து காப்பாற்றுதுன்றது அந்த பாடலுடைய பொருளாக இருக்கும். சரியா, ஸோ இதுக்கான எக்ஸாக்டாக வந்து ராவண காவியம். கலிங்கத்து பரணியான ஒரு சந்தேகம் வந்திருக்கக்கூடும். சரியா, அடுத்து 71 ஆற்றுண்ணா வேண்டுவதில் எவருக்கு? மன்னருக்கா, இறை அடியார்களுக்கா, செல்வர்களுக்கா, நிறைவாக கற்றவர்களுக்கா? பழமொழி 400 தெளிவாக படித்தவங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அத்துடையார் நாட்டு செய்யும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகாது தமிழையாம் ஆயினால் ஆற்றுண்ணா வேண்டுவதில் அப்படின்ற பாடல். சரியா, கற்றவனுக்கு கட்டுச்சோறு தேவையில்லை அப்படின்னுவாங்க இல்லையா? ஸோ நிறைவாக கற்றவர்களுக்கு ஆப்ஷன் டி. ஸோ அடுத்து 72வது ஆழ்வார்களின் சிறந்த நம்மாழ்வார் பிறந்த இடம் எது? ஆழ்வார்களின் சிறந்தவர் நம்மாழ்வார். அவர் பிறந்த இடம் சரியா குருகூர். ஓகேவா, அவர் பிறந்த இடம் வந்து குருகூர் தான். ஸோ அது இப்போது ஆழ்வார் திருநகரியாக அழைக்கப்படுது. தமிழக ஊரும் பேரும்ல படிச்சிருக்கலாம், இல்லை இப்போ 9ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ ஏ அண்ட் பி ரெண்டுமே தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் 72 ஏ மற்றும் பி. ஓகேவா, இப்போது இது எங்கே ஆழ்வார் திருநகர் இப்போ எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா தூத்துக்குடியில் இருக்குது. சரியா, 73 போலாமா? அடுத்து 73வது அழகிய சொக்கநாத புலவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள தச்சலூரில் பிறந்தார். 25க்கும் மேற்பட்ட தனிப்பாடல்களை இயற்றியவர். அழகிய சொக்கநாதர் காலம் கிபி 19ஆம் நூற்றாண்டு. சரியா, 6ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் மரமும் குடையுங்கிற இரட்டுற மொழிதல் பாடல் இருக்குது. ஸோ அதில் இருக்குது. அதை இயற்றியது வந்து நம்ம அழகிய சொக்கநாத புலவர் தான். சரியா, அழகிய சொக்கநாத புலவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள தச்சநல்லூரில் பிறந்தார். கரெக்டு தான். 25க்கும் மேற்பட்ட பாடல்களை இயற்றினார். இதுவும் கரெக்டு தான். அழகிய சொக்கநாதரின் காலம் கிபி 19ஆம் நூற்றாண்டு. சரியா, 3மே கரெக்டு தான். சரியா, 3மே முக்கியமானது தான். இதுக்கு முன்னாடி காந்தி அம்மை பிள்ளைத்தமிழ் தவறான இணை பார்த்தோம் இல்லையா? அதுவும் நம்ம அழகிய சொக்கநாத புலவர் தான். சரியா, அழகிய சொக்கநாத புலவர் காந்தி அம்மை பிள்ளைத்தமிழ் மற்றும் முத்துக்குமார சுவாமி பிள்ளை மீது காதல் பிரபந்தம். சரியா, முத்துக்குமார சுவாமியின் மீது காதல் பிரபந்தம் பாடியதும் நம்ம அழகிய சொக்கநாத புலவர் தான். சரியா, ஸோ காற்று வீசின ஒருமை பன்மை பழையற்ற தொடரை தேர்க. காற்று வீசின மரங்கள் அசைந்தது. தகப்பனும் செல்லப்பனும் பள்ளிக்கு சென்றனர். என் புத்தகம் இது அல்ல. என் புத்தகங்கள் இவை அன்று. சரியா, ஸோ இப்போ எது கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். காற்று வீசியது மரம் அசைந்தனன்னு வரணும். ஸோ ஏ தப்பு. தகப்பனும் செல்லப்பனும் பள்ளிக்கு சென்றார்கள். தங்கப்பனும் செல்லப்பனும் பள்ளிக்கு சென்றார்கள். ஓகேவா,
அடுத்து என் புத்தகம் இவை அல்ல. சரியா, ஒருமையில் வந்திருக்கு. என் புத்தகம் ஒரு புத்தகம், ஒருமையில் வந்தால் அன்று தான் வரணும். என் புத்தகம் இது அன்று, இங்கே அன்று வந்திருக்கணும். ஸோ இது தப்பு. என் புத்தகங்கள் இவை அன்று வந்திருக்கு, ஒருமைக்கு தான் வரணும் இல்லையா. என் புத்தகங்கள் இவை அல்ல வந்திருக்கணும். சரியா, ஏசிடி மூணுமே தப்பாக தான் இருக்குது. ஸோ தங்கப்பனும் செல்லப்பனும் பள்ளிக்கு சென்றார்கள். ஸோ ஆப்ஷன் பி தான் 74க்கு சரியான விடை. அடுத்து 75. அகநானூற்றில் பிரிவுகளுள் ஒன்றான நித்திலக்கோவை எத்தனை பாடல்களை கொண்டது? ஸோ 12ஆம் வகுப்பில் அகநானூறு பாட்டு அம்முவனார் பாடிய பாடலில் இருந்து கேட்டிருக்காங்க. சரியா, இதை வந்து 3ஆக பிரிக்கிறாங்க. சரியா, 120 களிற்றானை நிறையில் 120 பாடல்களும், 180 மணிமேடை பாவலத்தின் 180 நித்திலக்கோவையில் 100. ஸோ 75 நித்திலக்கோவை கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ 100 தான். சரியா, இதில் களிற்றானை நிறை 120, மணிமேடை பாவலம் 180. சரியா, அடுத்து போகலாமா. 76வது பொறுத்துக. சரியா, இது தலைவன் வீதியில் உலாவர பெண்கள்லாம் 7 பருவ மகளிர் கண்டு காதல் கொள்வதை கூறுவது உலான்னு நம்ம சிற்றிலக்கிய வகையில் படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அதுதான் பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிலும் பெண் அப்படின்னு சொல்லிட்டு 7 பருவத்தை கொடுத்துருவாங்க. ஸோ அதுலேருந்து தான் அந்த வயதை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா, ஸோ அறிவைனா 20லேருந்து 25. ஸோ 1 கரெக்டாக இருக்குது. பெதும்பைனா 8லேருந்து 11. ஸோ அதுவும் கரெக்டாக இருக்குது. மங்கை 12லேருந்து 13. சரியா, எல்லாமே கரெக்டாக தான் பொறிந்திருக்கு. ஸோ அப்போ ஆப்ஷன் 1 2 3 4 ஆப்ஷன் சி. அடுத்து 77. கண் பார்வையை ஒழுங்குபடுத்தும், உடலை வலுவாக்கும், கூந்தலை வளர செய்வதில் பெரும்பங்கு வகிக்கும். ஓகேவா, இது 3ம் என்னது? முருங்கைக்கீரை. சரியா, கண் பார்வையை ஒழுங்காக்கும், உடலை வலுவாக்கும், கூந்தலை வளரச் செய்வதில் பெரும்பங்கு வகிக்கக்கூடியது முருங்கைக்கீரை தான். ஸோ அடுத்து இரட்டை காப்பியங்கள் என வழங்கப்படுவது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சது, சிலப்பதிகாரம், மணிமேகலை. அடுத்து ரூபாய்த் என்பது என்ன? 2 அடி செய்யுளா, 3 அடி செய்யுளா, 4 அடி செய்யுளா, 5 அடி செய்யுளான்னு கேட்டிருக்காங்க. சரியா, இது 9ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் உமர்கயாம் பாடல்கள் அப்படின்ற ஒரு பாடல்கள் இருக்குது. சரியா, அதில் உமர்கயாம் அவர் எழுதியது தான் ரூபாய்த் என்னும் செய்யுள். சரியா, இது 4 அடி செய்யுளை கொண்டது. இம்மை மறுமையை பற்றி எழுதியிருப்பார். சரியா, அது ரூபாய்த்துன்னா 4 அடி செய்யுள்னு பொருள். சரியா, இதை கவிமணி மொழிபெயர்த்திருப்பார். சரியா, அடுத்து 80வது. கீழ்காண்பவற்றுள் பிறமொழி சொல்லற்ற தொடரை தேர்க. நாளை நடைபெறும் கூட்டத்திற்கு அங்கத்தினர் அனைவரும், அங்கத்தினர் அல்ல உறுப்பினர்கள். ஃபஸ்ட்டு தப்பு. அப்போ கண்மணி தான் எடுத்த சபதம் இல்லை சூளுரை. 2ம் தப்பு. கயல்விழி தினமும் இறைவனுக்கு, தினமும் இல்லை நாள்தோறும். ஸோ இருக்கிறது ஆப்ஷன் 4 தான். ஓகேவா, கண்ண மூடி நடிக்கலாம். யாழினி எப்போதும் தன்னை ஒப்பனை செய்து கொள்வதில் பெருவிருப்பம் கொண்டவள். சரியா, ஆப்ஷன் டி கரெக்டு. 81. மேடை தமிழின் முன்னோடியாக விளங்கியவர். தமிழ்நாடு நம்மாழ்வாரம் என நூலை இயற்றியவர். ஓகேவா, 2வது தெரியணும் அவசியமே இல்லை, ஃபஸ்ட்டு தெரிஞ்சாலே போதும். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம திருவிக்காவை டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா, சந்திப்பழி தொடரை பிழையற்ற தொடரை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா, கரெக்டாக எதுன்னு கேட்டிருக்காங்க. திருவிக்கா உணர்ச்சி சொற்களை கோத்து கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் விரும்பும் வண்ணம் பேசுவதில் வல்லவர். சரியா, ஃபஸ்ட்டு பார்க்கலாமா. உணர்ச்சி வந்திருக்கு. ஸோ மிகும். ஸோ இதெல்லாம் மிகுந்திருக்குன்னு பார்க்கலாம். இச்சி ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ இப்போதைக்கு பி மட்டும் அடிக்கலாம். சரியா, அடுத்து சொற்களை
இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ வந்திருக்கு. ஸோ மிகும். ஸோ எல்லாத்துலேயுமே மிகுந்து தான் இருக்குது, எதையும் பண்ண முடியாது. கோட்டு ஊ வருது, இக்கு வரலாம். ஸோ இதுவும் எல்லாமே வருது. கேட்டார் பிணிக்கும் தகையவாய் ஆய் என இனி ஆக முதலிய இடைச்சொற்களின் பின் வல்லினம் மிகும்னு ஒரு விதி வந்து ஒன்று இருக்குது. ஆய் என இனி ஆக ஆக இதெல்லாமே வந்து இடைச்சொற்கள் இல்லையா? ஸோ தகையவாய் இக்கு வரணும். ஆய் என்னும் இடைச்சொல். ஸோ இங்கே இக்கு வரணும், மிகணும் இல்லையா? தகையவாய் ஸோ இங்கே இல்லை, சி ஒமிட் பண்ணுறோம். ஸோ இப்போ ஏவா டியா அப்படின்னு பார்த்தோம்னா இதில் என்னொன்று மாறுபாடு இருக்குது. எச்சு இருக்குது, இக்கு இருக்குது, இங்கே இருக்குது. கேட்டார் அர் என்னும் சொல்லின் பின்னால் வல்லினம் மிகும், அதுவும் ஒரு விதி இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ. சரியா? அடுத்து போகலாமா? அடுத்து 83. எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது கலிங்கத்து பரணியே என்றவர். எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச கொஸ்டின், அறிஞர் அண்ணா தான் சொல்லியிருப்பார் இல்லையா? கீழ்காண்பவற்றுள் வினையால் அணையும் பெயர் இடம்பெற்ற தொடரை காண்க. முருகன் விருது பெற்றான், கிடையாது. பரிசு பெற்றானை பாராட்டினான். ஸோ ஆப்ஷன் பி. கபிலனுக்கு அடி விழுந்தது, மாதவியின் ஆடல் கண்டு கோவலன் மகன் தான், எதுவுமே வராது. வினையால் அணையும், வினையை செய்பவனுடைய பெயரால் அமைவது. சரியா? பரிசு பெற்றானை பாராட்டினான், பரிசு பெற்றவனை பாராட்டினான். அவன் பேர் இல்லை இல்லையா? அவன் பெற்றதை வச்சு தானே அவனை பாராட்டுறாங்க. ஸோ ஆப்ஷன் பி தான். தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்க வேண்டும் என்றவர் யார்? சரியா? மு வரதராஜனார். தலைமை உன்னை தேடி வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு தெரியாதேன்னு சொன்னதும் மு வரதராஜன் தான். எல்லோரும் கட்டளையிட விரும்புகிறார்கள், கீழ்ப்படிவதற்கு யாரும் தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விவேகானந்தர் சொல்லியிருப்பார். விவேகானந்தர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கோள் காட்டி அந்த கடிதத்தில் எழுதியிருப்பார் மு வரதராஜன். சரியா? தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்க வேண்டும் என்றவர் மு வரதராஜனார். ஆப்ஷன் டி தான். 86வது பெயர் சொல்லின் வகையறிக. செய்யுள். சரியா? செய்யுள்ன்றது என்னவாக தான் இருக்க முடியும்? செய்யுள்ன்றது ஒரு பொருளாக இருக்க முடியாது, அது ஒரு பண்பாகவும் இருக்க முடியாது, சினையாகவும் இருக்க முடியாது. ஸோ ஆப்ஷன் டி தான். செய்யுள் என்பது ஒரு தொழிற்பெயராகத்தான் இருக்க முடியும். 87வது கீழ்காண்பவற்றுள் கடலை குறிக்காத சொல். சரியா? கடலை குறிக்காத சொல் எது? ஆர்கலி, கடல் தான். வாரணம், கடல் தான். பௌவம்னாலும் கடலை குறிக்கக்கூடிய சொல் தான். இதில் வங்கூழ். வங்கூழ்னா என்ன? காற்று. சரியா? அப்போது கடலை குறிக்காத சொல் எதுனா வங்கூழ் தான். ஆப்ஷன் டி தான். சரியா? 88 ஒரு திருக்குறள். சரியா? ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க, நம்ம இதை படித்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். கதங்காத்து காற்றடங்கல் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றலில் நுழைந்து. செவ்வி ஆற்றலின் அடங்கா பெறின் வரல. சொல்லி பார்த்தோம்னா அதனிலும் இல்லை உயிருக்கு, அதுவும் வரல. கடனறிந்து காட்சியவர், இதுவும் வராது. சரியா? நம்ம சொல்லி பார்த்தோம்னாலே ஆப்ஷன் சி தான்னு நல்லாவே தெரிஞ்சிடும். சரியா? இது அடக்கமுடைமையில் வர ஒரு திருக்குறள். கதங்காத்து காற்றடங்கல் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றலில் நுழைந்து அப்படின்னா கதங்காத்து, ஓகேவா, சினம் வராமல் காத்து, கற்ற ஓகேவா, கல்வி கற்று, அடங்கல் ஆற்றுவான்னா அடக்கமுடையவனாக இருத்தல். அப்படி இருந்தானா செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றலில் நுழைந்து, அவனை அறம் ஆற்றலில் நுழைந்து, அவனுடைய ஆற்றலில் அறம் சேரும் அப்படிங்கிறார். சரியா? கதங்காத்து காற்றடங்கல் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றலில் நுழைந்து. 88 சி. 89 கீழ்காணும் கூட்டுகளை காண்க. ஃபர்ஸ்ட், விருத்தம் என்னும் பாவினத்தால் அமைந்த முதல் காப்பியம். சரியா?
முதல் விருத்த காப்பியம் எதுனா சீவக சிந்தாமணி, கரெக்டு தான். சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் நச்சினார்க்கினியார், ரெண்டுமே கரெக்டு தான். சரியா, சீவக சிந்தாமணிக்கு நச்சினார்க்கினியார் உரை எழுதியிருக்காங்க. முதல் விருத்த காப்பியம் சீவக சிந்தாமணி தான். வெண்பா விருத்தப்பா அது வந்து ரொம்ப சிறப்பாக கையாண்டவர் யாருன்னு கேட்டால் நம்ம கம்பர். சரியா, விருத்தம் என்னும் முன்பாவிற்கு உயர் கம்பனே அப்படின்ற ஒரு சொல்லாடல் நம்ம படிச்சிருப்போம். சரியா, அடுத்து 90. கீழ்காணும் எந்த வள்ளலின் உதவியால் சிராவ புராணம் நிறைவு பெற்றது? யாரு? அபுல் காசிப் மரக்காயர். ஸோ சீதா. வள்ளல் சீதகாதியின் வேண்டுகோளுக்கு இணங்க தான் சிராவ புராணத்தை இயற்றிருப்பார். சரியா, உமரபுலவர். ஸோ ஆப்ஷன் சி தான். 91. பாட்டினை போல் ஆச்சரியம் பாரினின் மீசை இல்லையடா. பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா. மிசைனா மேலேன்னு அர்த்தம். ஓகேவா, அது எல்லாருக்கும் தெரியும். பாட்டை போல ஒரு ஆச்சரியமானது இந்த உலகத்தின் மீது உலகத்திலே கிடையாது அப்படின்னு சொன்னது யாரு? நம்ம பாரதியார். சரியா, பாட்டினை போல் ஆச்சரியமானது இந்த பாரின் இசை இல்லையடா. சரியா, ஆப்ஷன் பி பாரதியார். அடுத்து 92. கீழ்காண்பவற்றுள் பலபட்டடை சொக்கநாத புலவர் இயற்றாத நூல் எது? அழகர் கிள்ளை விடுத்தூது அவர் இயற்றியதான். தெண்டல் விடுத்தூதும் அவர் இயற்றியதான். நெஞ்சு விடுத்தூதும் அவர் தான். ஓகேவா, மதுரை மும்முனி கோவை இதுதான் அவர் இயற்றாத நூல். சாரி மதுரை மும்முனி கோவை வந்து பலபட்டடை சொக்கநாத புலவர் தான். நெஞ்சு விடுத்தூது தான் இவர் இயற்றாதது. சரியா, நெஞ்சு விடுத்தூது வந்து உமாபதி சிவாச்சாரியாரால் இயற்றப்பட்ட நூல் தான் வந்து நெஞ்சு விடுத்தூது. சரியா, நெஞ்சு விடுத்தூதுவின் ஆசிரியர் உமாபதி சிவாச்சாரியார். அழகர் கிள்ளை விடுத்தூது, தெண்டல் விடுத்தூது, மதுரை மும்முனி கோவை மூணுமே பலபட்டடை சொக்கநாத புலவரால் இயற்றப்பட்டது தான். சரிங்களா. 93. செங்கீரை பருவம் பிள்ளை தமிழில் எத்தனாவது பருவம்னு கேட்டிருக்காங்க. சரியா, 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த குமரகுருபரால் இயற்றப்பட்டது முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ்ங்க. அதில் காப்பு செங்கீரை தாழ் சப்பானை முத்தம் வருகை அம்புலி சிற்றில் சிறுபறை சிறுதேர் ஆண்களுக்கும் கழங்கு அம்மானை ஊசல் பெண்களுக்கும் வரும். ஸோ அதில் காப்பு செங்கீரை ஸோ 2வது இடத்துல இருக்குது, ஆப்ஷன் ஏ. அடுத்து மெய்கீர்த்திகள் அமைந்து ஆட்சி ஆண்டு ஒரு முறை எந்த அரசனால் தொடங்கி வைக்கப்பட்டது? சரியா, நம்ம 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் மெய்கீர்த்திகள்ன்ட்டு 2ஆம் ராஜராஜனுடைய மெய்கீர்த்திகள் கொடுத்துருக்காங்க. ஆனால் எப்போது அந்த அரசனால் தொடங்கி வைக்கப்பட்டதுன்னு கேட்டால் 1ஆம் ராஜராஜ சோழனால் தான் தொடங்கப்பட்டது. சரியா, 95வது பாவை கூற்று. பாவை இருமடியாகும் பெயர் ஆகும். பாவை வந்து இருமடியாகும் பெயர்ன்றாங்க. காரணம், பாவை என்ற சொல் பொம்மை போன்ற படிமத்தை குறிக்கிறது. பொம்மலாட்டம் பார்த்தோம் இல்லையா, பொம்மை போன்ற படிமத்தை குறிக்கிறது. பின் பாவையை குறித்து செய்யப்படும் நோன்புக்கு ஆகி, சரியா, பாவை நோன்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, நோன்புக்கு ஆகி பின்னர் அந்நோன்பை தெரிவிக்கும் சிற்றிலக்கியத்திற்கும் ஆகிறது. சரியா, ஸோ 95 ஆப்ஷன் ஏ கரெக்டு தான். கூற்று மற்றும் காரணம் சரி, மேலும் சரியான விளக்கமும் கூட. ஸோ 96 பொருந்தாத இணையை தேர்க. சரியா, உறவு வலிமை கரெக்டு தான். அலறி அழுதும் கரெக்டு தான். மறை மான் கரெக்டு தான். சரியா, குரங்குனா வானரம் தான், அது தெரியும். ஆனால் அந்த குரங்குனா சின்னரா வரணும். சின்னரா குரங்குக்கு தான் இது வரும். இங்கே பெரியரா வந்திருக்கு இல்லையா, ஸோ இது என்ன வரும்? இந்த குரங்குக்கு கண்ணிமை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இந்த ராக்கு வந்து கண்ணிமைன்னு பொருள் இருக்குது. ஸோ இதுதான் பொருந்தலை. சரியா, அடுத்து 97 வஞ்சி நெடும்பாட்டு என்று அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது? வஞ்சி நெடும்பாட்டு. சரியா, பார்க்கும்போது நம்ம பெரும்பாலாற்றுப்படையோட ஞாபகம் வந்துருக்கும், அதான் பெருசாக இருக்குது அப்படின்னு கெஸ் பண்ணி போடுறது. பட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலை தான். சரியா, பட்டினப்பாலை தான் நெஞ்சு விடுத்தூது என்று அடைமொழியால் குறிப்பிடப்படுது. பட்டினப்பாலையை வஞ்சி நெடும்பாட்டு, பட்டினப்பாலை வஞ்சி நெடும்பாட்டு அப்படின்னு சொல்கிறது எதுனா தமிழ் விடுத்தூது தான் வந்து சொல்லுது. ஸோ ஆப்ஷன் ஏ தான்.
வஞ்சி நெடும்பாட்டு என்ற அடைமொழியால் குறிப்பிடப்படும் நூல் எதுனா பட்டினப்பாலை. பட்டினப்பாலையை நெஞ்சி வஞ்சி நெடும்பாட்டு என்று அழைக்கப்படுவது எதுனா தமிழ் விடுத்தூது. எந்த நூலில் சொல்கிறாங்கன்னா தமிழ் விடுத்தூது, அவ்வளோதான். சரியா? 98 நாடக உலகின் இமயமலை தமிழ்நாட்டு தலைமை ஆசிரியர், தமிழ் நாடக தமிழ் ஆசிரியர். சரியா? நாடக உலகத்தின் இமயமலைனாலும் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர்னாலும் ஒருத்தர் தான். யார்? நம்ம சங்கரதாச சுவாமிகள். சரியா? ரெண்டுமே அவருடையது தான். 99 மரபு ஒழுவை தேர்வு. ஓகேவா? சிங்கம் கனைத்தது. ஸோ ஃபஸ்ட்லேயே முடிஞ்சு போச்சு, பார்த்தோன்னே அடிச்சு போகலாம். சிங்கம் எப்படி கனைத்ததுன்னு வர முடியும் இல்லையா? அடுத்து 100 பண்பில்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமானது எதனை போன்றது? பண்பில்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமானது எதனை போன்றது அப்படின்னா, பண்பில்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் தெரிந்து அப்படின்ற ஒரு திருக்குறள் இருக்கு. பண்பில்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் தெரிந்து அப்படின்ற குறள் தெரிஞ்சிருந்தா அது பட்டுன்னு நம்ம ஆன்சரை எடுத்துடலாம். சரியா? இது பகலிலிருந்தும் இருளாகவே தோன்றும், இது இல்லை. கனியிருந்தும் காய்ந்து கவர்ந்தற்று, கிடையாது. பாத்திரத்தின் தன்மையால் நல்ல பால் தெரிந்தது போன்றது, அதுதான் கலந்தீமை பாலால் தெரிந்து அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள். சரியா? ஸோ 100 முடிஞ்சுது. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஜிஎஸை பார்க்கலாம். சரியா? நன்றி.